அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 உதவித்தொகை தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெறாத தகுதியான குடும்ப தலைவிகள் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர். ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மூலம் மாத ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கலாம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, புகைப்படம், வங்கி பாஸ்புக், மொபைல் எண் உள்ளிட்டவை கட்டாயம். எனவே புதியதாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த ஆவணங்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு என சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி முதியோர்கள், ஓய்வூதியதாரர்கள், மாற்றுத்திறனாளிகள், HIV உள்ளிட்ட வாழ்வியலை முடக்கும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்ட குடும்பத்தினருக்கு சில விதி விலக்குகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அரசின் வேறு எந்த திட்டத்தில் பயன்பெற்றாலும் இந்த திட்டத்திலும் பயனாளியாக இருக்க முடியும். தற்போது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தில் மேலும் சில விதி விலக்குகளை அறிவித்துள்ளது. அதன்படி காலமுறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களை தவிர அவர்கள் வீட்டில் தகுதியான பெண்கள் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்காக உள்ள விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தால் அவர்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அரசு அறிவித்துள்ளது. முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்களை தவிர அவர்கள் வீட்டில் இருக்கும் தகுதியான மற்ற பெண்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். முதியோர் ஓய்வூதிய தொகை பெற்றாலும் அந்த பயனாளியை தவிர தகுதியாக இருக்கும் மற்ற குடும்ப தலைவிகள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முதியோர் ஓய்வூதியம் பெறப்படுவதற்காக தகுதி இருந்தும் இவ்வளவு நாள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய பெயர் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும்.